திமுக அலுவலகம் எங்கன்னு கேட்டீங்கன்னா திரு அமித்ஷா அவர்களுடைய வீடு தான் அதிமுகவுடைய தலைமை அலுவலகம். அந்த அம்மா கனவு கண்டது என்னமோ தெரியல. திருமதி கனிமொழி அவர்களே, அண்ணா திமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்குது. வந்து வேணாலும் வந்து பாருங்க. நீங்களும் ஆள் வச்சு உடைச்சு பாத்தீங்க, ஒண்ணும் நடக்கல. ஆள் வச்சு அண்ணா திமுக கட்டடத்தை நொறுக்கி பாத்தீங்க, ஒருக்க முடியல. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற தெய்வம், இதே புரட்சி தலைவர் அம்மா என்ற தெய்வம், இரண்டு தெய்வங்களும் அண்ணா திமுகவை எங்களுக்கு அருள்புரிந்து காத்தல்கிறது. நீங்க எவ்வளவோ அண்ணா திமுக உடைக்க சதி செஞ்சீங்க, அண்ணா திமுக பிளக்க சதி செஞ்சீங்க. செயல்படக்கூடாது என்பதற்கு நீதிமன்றத்தின் மூலமாக வெவ்வேறு விதத்துல முயற்சி செஞ்சீங்க. அத்தனையும் முறியடிக்கப்பட்டது. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எத்தனை அவதாரம் எடுத்து வந்தாலும் அண்ணா திமுகவை அசைக்கவோ ஆட்டவோ முடியாது. அத்தனை தொண்டரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவோ சோதனை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அத்தனை சோதனையும் இங்கே இருக்கின்ற மக்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர் மூலமாக தூள் தூளாக்கப்படும். கனிமொழி அவர்களே, அண்ணா திமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்கின்றது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக வந்து பார்த்து விட்டு செல்லலாம். இதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சோதனை வந்த பொழுது திமுக ரெண்டா போச்சு, ரெண்டா பொழுது கிடந்தது. கருணாநிதி தடுமை ஆடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது அதை பிரிந்து சென்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கட்சி அலுவலகத்தை கைப்பற்ற நினைத்தார்கள். அதையும் அண்ணா திமுக அரசாங்கம், அண்ணா திமுக கட்சி தான் காப்பாற்றி கொடுத்தது என்பதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றவர்களுக்கு உதவி செய்துதான் பழக்கம். மக்களுக்கு இருந்தாலும் சரி, மற்ற கட்சிக்கு இருந்தாலும் சரி.